தேர்தல் களம் 2024 பிரதமர் சாய்ஸ் RSS முடிவு என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம செக்மெண்ட் 1ல் பார்க்க போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் விடுபட்ட RSSின் நெருங்கிய முகமாக அறியப்பட்ட பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற தகுதியும் உடையவராக RSSஆல் கருதப்படக்கூடிய நிதின் கட்கரிக்கு 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் நாக்பூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதற்கு முந்தைய லிங்க் பகுதியில் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலையே அறிவிக்கப்பட வேண்டிய நிதின் கட்கரி அதில் இடம்பெறாதது குறித்தும் இதை RSS உன்னிப்பாக கவனித்தது குறித்தும் தெரிவிச்சிருந்தோம். முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாத நிதின் கட்கரிக்கு உத்தவ் சிவசேனாவின் தலைவர் உத்தவ் தாக்கரே அழைப்பு கொடுத்திருந்ததையும் அவர் வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்ததையும் குறிப்பிட்டிருந்தோம் நம்ம கடந்த நிகழ்ச்சியில். RSS கையை மீறி மோடி அமித்ஷா கூட்டணி செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் பாஜகவினர் மத்தியில் எழுந்ததையும் சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த நிலையில RSS நெருக்கடியின் காரணமாகவும் உத்தவ் தாக்கரே வெளியிட்ட அறிவிப்பின் தாக்கத்தினாலும் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் நிதின் கட்கரி இடம்பெற்று நாக்பூர் தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாததால ஏற்பட்ட சர்ச்சைகளையே முந்தைய லிங்க் பகுதியில் நாம் சொல்லியிருந்தோம். நிதின் கட்கரி வெற்றி பெற்றாலும் அவரை ஜெகதீப் தங்கரின் ஓய்வுக்கு பிறகு மாநிலங்கள் அவை தலைவராக ஆக்கி ஓரம் கட்டவே மோடி அமித்ஷா கூட்டணி முயற்சிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா RSS அமைப்பின் கருத்துப்படி நாட்டின் அடுத்த தலைமைக்கான ஆப்ஷன் நிதின் கட்கரி அல்லது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் முதல்ல நிற்பவர் யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிறாங்க. வருகின்ற மக்களவை தேர்தலிலேயே இதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வேறு விதமா அமைந்தா மேலும் பல நெருக்கடிகளை நாடு சந்திக்கலாம் அப்படின்னு கருத்துக்கள் நிலவுகின்றது. அந்த வகையில வரவிருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் நாட்டிற்கும் உலகிற்கும் ஒரு புதிய செய்தியை எடுத்து சொல்லுமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு நாம வருவோம். திமுக கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சி ஒரு தொகுதி வேண்டும் அப்படின்னு பிடிவாதம் காட்ட திமுக நோ சொல்லிட்டாங்க. இந்த நிலையில அந்த கட்சி அதிருப்தியில மூழ்கினாங்க. இருந்தாலும் பாஜகவை எதிர்க்க தங்களை தான் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு திமுக போட்ட கணக்கு வலுவா வேலை செஞ்சிருக்கு. எதிர்வரக்கூடிய ஆண்டுகளில் ராஜ்யசபா சீட்டை கண்டிப்பாக வலியுறுத்துவது என்றும் தற்போது இந்தியா கூட்டணியை ஆதரிப்பதாகவும் ஜவாஹிருல்லா அறிவித்தார். தமிழகத்தில் பல அரசு பதவிகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அதிமுக தான் ரொம்ப தனித்து விடப்பட்டிருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. பாமக தேமுதிக நெருங்கி வந்த நிலையில ராஜ்யசபா சீட் அப்படிங்கிற அவர்களுடைய கோரிக்கை தான் இந்த கூட்டணி அமைய பெரும் இடையூறா இருந்துச்சு. 66 MLAக்களை மட்டுமே அதிமுக வச்சிருக்கிற நிலையில ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதால அதிமுக ரொம்ப தயங்குறாங்க. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கோகுல இந்திரா இவங்க இந்த பதவிக்காக காத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. அதனால பாமக பாஜக பக்கம் தாவி இருக்கிறது. தேமுதிகவும் இதே தந்திரத்தை கையாளுறாங்க. ஆனா இதை பச்சையான பேரம் அப்படின்னு தான் மக்கள் கருதுவாங்க. ஒரே நேரத்தில் 2 கட்சிகளோட கூட்டணி பேசும் விசித்திரம் தமிழகத்தில் தான் நடக்கும். மத்திய அமைச்சர் பதவி மீதான மோகம் தான் இதுக்கெல்லாம் காரணம். தேமுதிக கூட்டணிக்கு பாஜக விதித்த நிபந்தனையோ முரசு சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு தொகுதியிலாவது ஜெயித்தால் உங்களுக்கு ராஜ்யசபா சீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் தேமுதிகவை கடுப்பாகிவிட்டது. வேற வழி இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு இணங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுது தேமுதிக. இனி லெட்டர் பேட் கட்சிகளை தவிர அதிமுக அணியில சேர வேற யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கியிருக்கு. ஆனா தமிழக மக்கள் எப்போதும் போல கூட்டணி கணக்குகளை பார்க்காம வாக்களிக்க முடிவை எடுத்திருந்தா பெரிய வெற்றி கிடைக்காவிட்டாலும் இந்த தேர்தலில் எடப்பாடிக்கு வலு சேர்க்கும் விதத்தில் வாக்கு சதவிகிதம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் நிலவுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களவை தேர்தல் முடிவுகள், அதற்கு முந்தைய கூட்டணி தொகுதி பங்கீடு, ஒவ்வொரு கட்சியுடைய வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறத.